அறிவோம். வணக்கம் அன்பர்களே. இன்று நாம் அறிய போகும் பகுதி 2 மக்கபேயர் அதிகாரம் 7. சகோதரர்கள் 7 சான்று. அக்காலத்தில் சகோதரர்கள் 7 அவர்களுடைய தாயும் கைது செய்யப்பட்டார்கள். சாட்டைகளாலும் வார்களாலும் அடிக்கப்பட்டு சட்டத்துக்கு முரணாக பன்றி இறைச்சியை உண்ணும்படி மன்னனால் கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுள் ஒருவர் மற்றவர்களின் சார்பில், நீ எங்களிடமிருந்து கேட்டறிய விரும்புவது என்ன? எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்களை மீறுவதை விட நாங்கள் இறக்க துணிந்திருக்கிறோம் என்றார். உடனே மன்னன் கடும் சீற்றம் கொண்டான். அகன்ற தட்டுகளையும் கொப்பரைகளையும் சூடாக்கும்படி ஆணையிட்டான். அவை விரைவில் சூடாக்கப்பட்டன. முன்னர் பேசியவருடைய உடன்பிறப்புகளும் தாயும் பார்த்து கொண்டிருக்க அவருடைய நாக்கை துண்டிக்கவும் குடுமி தோலை கீறி எடுக்கவும் கை கால்களை வெட்டவும் மன்னன் ஆணையிட்டான். அவரால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் அவர் இன்னும் உயிருடன் இருந்தபோதே அவரை அடுப்புக்கு அருகில் கொண்டு போய் அகன்ற தட்டில் போட்டு வாட்டும்படி கட்டளையிட்டான். அதிலிருந்து புகை எங்கும் பரவியது. ஆனால் அவருடைய சகோதரர்களும் தாயும் மதிப்போடு இறக்கும்படி ஒருவருக்கு ஒருவர் ஊக்கமூட்டி கொண்டார்கள். கடவுளாகிய ஆண்டவர் நம்மை கண்காணித்து வருகிறார். மக்களுக்கு எதிராக சான்று பகர்ந்து அவர்கள் முன் ஆண்டவர் தம் ஊழியர்கள் மீது இரக்கம் காட்டுவார் என்று மோசேயின் திருப்பாடலில் வெளிப்படுத்தி இருப்பது போல் அவர் உண்மையாகவே நம்மீது பரிவு காட்டுகிறார் என்று சொல்லிக் கொண்டார்கள். முதல் சகோதரர் இவ்வாறு இறந்த பின் கேலி செய்யுமாறு 2ஆம் அவரை கூட்டி வந்தார்கள். அவருடைய தலையின் தோலை முடியோடு உரித்த பிறகு, பன்றி இறைச்சியை உண்ணுகிறாயா அல்லது உன் உடல் உறுப்புகளை ஒவ்வொன்றாய் நாங்கள் வதைக்கட்டுமா என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் தாம் தாய்மொழியில் உண்ணமாட்டேன் என்று பதில் உரைத்தார். ஆகவே அவரும் முந்தின சகோதரரைப் போல கொடிய துன்பங்களுக்கு உள்ளானார். தாம் இறுதி மூச்சு விடும் வேளையில், நீ ஒரு பேயன், நீ எங்களை இம்மை வாழ்வினின்று அகற்றி விடுகிறாய். ஆனால் நாங்கள் இறந்த பின் என்றென்றும் வாழுமாறு அனைத்துலக அரசர் எங்களை உயிர்த்தெழச் செய்வார். ஏனெனில் நாங்கள் இறப்பது அவருடைய கட்டளைகளின் பொருட்டே என்று கூறினார். அவருக்கு பிறகு 3ஆம் அவரை அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க உடனடியாக தம் நாக்கையும் கைகளையும் அவர் துணிவுடன் நீட்டினார். நான் இவற்றை விண்ணக இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். அவருடைய சட்டங்களுக்காக நான் இவற்றை பொருட்படுத்துவதில்லை. அவரிடமிருந்து மீண்டும் இவற்றை பெற்றுக்கொள்வேன் என நம்புகிறேன் என்று பெருமிதத்தோடு கூறினார். அவர் தம் துன்பங்களை பொருட்படுத்தவில்லை. எனவே மன்னனும் அவனோடு இருந்தவர்களும் இந்த இளைஞரின் எழுச்சியை கண்டு வியந்தார்கள். அவரும் இறந்த பின் 4ஆம் அவரையும் அவர்கள் அவ்வண்ணமே துன்புறுத்தி கொடுமைப்படுத்தினார்கள். அவர் இறக்கும் தருவாயில், கடவுள் மீண்டும் உயிர்த்தெழச் செய்வார் என்னும் நம்பிக்கை எனக்கு இருப்பதால் மனிதர் கையால் இறக்க விரும்புகிறேன். ஆனால் நீ வாழ்வு பெற உயிர்த்தெழ மாட்டாய் என்றார். அதன்பின் 5ஆம் அவரை கூட்டி வந்து அவரையும் வதைத்தார்கள். அவர் மன்னனை பார்த்து, நீ சாவுக்குரியவனாயிருந்தும் மனிதர் மேல் உனக்கு அதிகாரம் இருப்பதால் நீ விரும்பியதை செய்கிறாய். ஆனால் கடவுள் எங்கள் இனத்தாரை கைவிட்டு விட்டார் என எண்ணாதே. அவரின் மாபெரும் ஆற்றல் உன்னையும் உன் வழி மரபினரையும் எவ்வாறு வதைக்கப் போகிறது என்பதை நீ விரைவில் காண்பாய் என்றாய். அவருக்கு பின் 6ஆம் அவரை கூட்டி வந்தார்கள். அவரும் உயிர் பிரியும் வேளையில், வீணாக நீ ஏமாந்து போகாதே. ஏனெனில் எங்கள் பொருட்டே, எங்கள் கடவுளுக்கு நாங்கள் செய்துள்ள பாவங்களின் பொருட்டே இவ்வாறு துன்பப்படுகிறோம். ஆகவேதான் இத்தகைய வியத்தகு செயல்கள் எங்களுக்கு நிகழ்ந்துள்ளன. ஆனால் கடவுளுக்கு எதிராக போராட துணிந்த நீ தண்டனைக்கு தப்பலாம் என எண்ணாதே என்று கூறினார். எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர், பெரும் புகழுக்குரியவர். ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்டபோதிலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய்மொழியில் அறிவுரை கூறினார். பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம், நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன். உங்களுக்கு உயிரும் மூச்சும் அளித்ததும் நான் அல்ல. உங்களுடைய உள் உறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருட்களையும் உண்டாக்கியவர். அவரை தம் இரக்கத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருட்படுத்துவதில்லை என்றார்.
தாம் இகழப்படுவதாக அந்தியோக்கு நினைத்தான். அந்த தாயின் கூற்றில் ஏளனம் இருப்பதாக ஐயுற்றான். எல்லாருக்கும் இளைய சகோதரர் இன்னும் உயிரோடு இருக்க கண்டு, உன் மூதாதையரின் பழக்க வழக்கங்களை நீ கைவிட்டு விட்டால் உன்னை செல்வனாகவும் பிறர் அழுக்காறு கொள்ளும் வகையில் உயர்ந்தவனாகவும் ஆக்குவதோடு என் நண்பனாகவும் ஏற்றுக்கொண்டு உனக்கு உயர் பதவி வழங்குவேன் என்று சொன்னது மட்டுமன்றி உறுதியும் கூறி ஆணையிட்டான். அவ்விளைஞர் மன்னனின் சொற்களுக்கு சிறிதும் செவி சாய்க்காததால் அவருடைய தாயை அவர் தன்னிடம் அழைத்து அந்த இளைஞர் தம்மையே காத்து கொள்ளும்படி அறிவுரை கூறுமாறு வேண்டினான். மன்னன் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டதனால் அந்த தாய் தம் மகனை இணங்க வைக்க இசைந்தார். ஆனால் அந்த கொடுங்கோலனை ஏளனம் செய்தவராய் அவர் தம் மகன் பக்கம் குனிந்தவாறு தம் தாய்மொழியில், மகனே, என் மீது இரக்கம் கொள். 9 மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன். 3 ஆண்டு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன். இந்த வயது வரை உன்னை பேணி காத்து வந்துள்ளேன். குழந்தாய், உன்னை நான் வேண்டுவது விண்ணையும் மண்ணையும் பார். அவற்றில் உள்ள அனைத்தையும் உற்று நோக்கு. கடவுள் இவை அனைத்தையும் ஏற்கனவே இருந்தவற்றிலிருந்து உண்டாக்கவில்லை. இவ்வாறே மனித இனமும் தோன்றிற்று என்பதை அறிந்து கொள்வாய். இக்கொலைஞனுக்கு அஞ்சாதே, ஆனால் நீ உன் சகோதரர்களுக்கு ஏற்றவன் என மெய்ப்பித்து காட்டு. இறைவனின் இரக்கத்தால் உன் சகோதரர்களோடு உன்னையும் நான் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி இப்போது சாவை ஏற்றுக்கொள் என்று சொல்லி ஊக்கமூட்டினார். தாய் பேசி முடிப்பதற்குள் அந்த இளைஞர் பின்வருமாறு கூறினார்: எதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? மன்னனின் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன். மோசே வழியாக எங்கள் மூதாதையருக்கு கொடுக்கப்பட்ட திருச்சட்டத்தின் கட்டளைகளுக்கே கீழ்ப்படிவேன். எபிரேயருக்கு எதிராக எல்லா வகை துன்பங்களையும் திட்டமிட்ட நீ கடவுளின் கைக்கு தப்ப மாட்டாய். எங்கள் சொந்த பாவங்களின் பொருட்டே நாங்கள் துன்புறுகிறோம். எங்களை கண்டிக்கவும் பயிற்றுவிக்கவும் உயிருள்ள எங்கள் ஆண்டவர் சிறிது காலம் சின்னம் கொண்டாலும் தம் ஊழியர்களாகி எங்களோடு மீண்டும் நல்லுறவு கொள்வார். ஆதலால் இழிந்தவனே, எல்லா மனிதருள்ளும் கேடு கெட்டவனே, விண்ணக இறைவனின் மக்களை நீ தண்டிக்கும் போது செருக்குறாதே. உறுதியற்றவற்றை நம்பி திமிர் கொண்டு துள்ளாதே. எல்லாம் வல்லவரும் அனைத்தையும் காண்பவருமான கடவுளின் தண்டனை தீர்ப்பினின்று நீ இன்னும் தப்பிவிடவில்லை. என் சகோதரர்கள் சிறிது துன்பப்பட்ட பின் கடவுளுடைய உடன்படிக்கைக்கு ஏற்ப என்றுமுள்ள வாழ்வில் பங்கு கொண்டார்கள். ஆனால் நீ கடவுளின் தண்டனை தீர்ப்பால் உன்னுடைய ஆணவத்திற்கு ஏற்ற தண்டனையை பெறுவாய். என் சகோதரர்களைப் போன்று எங்கள் மூதாதையரின் சட்டங்களுக்காக நானும் என் உடலையும் உயிரையும் ஒப்படைக்கிறேன். எங்கள் நாட்டின் மீது விரைவில் இரக்கம் காட்டுமாறும் துன்பங்களாலும் சாட்டை அடிகளாலும் அவர் ஒருவரே கடவுள் என நீ அறிக்கையிடுமாறும் அவரை மன்றாடுகிறேன். எங்கள் இனம் முழுவதன் மீதும் முறைப்படி வந்துள்ள எல்லாம் வல்லவருடைய சினம் என் வழியாகவும் என் சகோதரர்கள் வழியாகவும் முடிவுக்கு வருமாறும் அவரை வேண்டுகிறேன். அவருடைய ஏளன சொற்களால் எரிச்சல் அடைந்த மன்னன் சீற்றமடைந்தான். மற்ற அனைவரையும் விட அவரை மிக கொடுமையாய் வதைத்தான். எனவே அந்த இளைஞர் ஆண்டவரிடம் முழு நம்பிக்கை கொண்டவராய் மாசற்ற நிலையில் மாண்டார். இறுதியாக தம் மக்களை தொடர்ந்து அந்த தாயும் இறந்தார். பலி பொருட்களை உண்ண யூதர்கள் கட்டாயத்துக்கு உள்ளானது பற்றியும் அதற்காக அவர்கள் பட்ட பாடு பற்றியும் இதுவரை எழுதியது போதும். அன்பர்களே, இறைவார்த்தையோடு பயணித்தோம். இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்.